எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். நாளைக்கு இந்தியா முழுக்க பேசப்பட போகிற ஒரு விஷயம் ராமர் கோயில் திறப்பு விழா அயோத்தியில் நடக்க போகுது. அதை பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ அந்த கோயிலோட 5 சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். நம்ம இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவங்க ராமரோட உருவத்தை பிரதிஷ்டை பண்ண போகிறதுனால அவர் சரியான தீவிரமான விரதத்தில் இருக்காராம். இப்போ வரைக்குமே வெறும் தேங்காய் தண்ணி மட்டும்தான் குடித்து உயிர் வாழ்ந்துட்டுருக்காராம். ஏன்னா இது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம், அதை செய்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் தினமும் நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறேன். வெறும் தரையில் படுத்து தூங்குறேன். உணவுக்காக வெறும் தேங்காய் தண்ணியை மட்டுமே குடித்து உயிர் வாழ்கிறேன். ஸோ எல்லா மக்களும் எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்க போகிறோம். நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருங்க அப்படின்னு மோடிஜி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டி முடிக்க எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 17 கோடி ஐம் ஸோ சாரி 1700 கோடி ஆயிருக்காம். அது கூடவே சேர்த்து நிறைய பேர் நான் வரமாட்டேன், நிறைய ஹிந்து இயக்கத்தை சேர்ந்த மக்களே இல்லை நாங்கள் வரமாட்டோம், கோயிலோட 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் கட்டி முடிக்காததுக்கு முன்னாடி எதுக்கு அவசரமாக நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சில எதிர்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. பட் யாரும் அதுக்கு பாஜக நிறுவன தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா MS தோனி அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க. கோயிலோட கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்காக தோனி அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க, MS தோனியை. அது கூடவே சேர்த்து பாலிவுட் ஸ்டாராக இருக்கிற அமிதாப் பச்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு படி மேலேயே போயிட்டு அயோத்தியில் 14 கோடியே 50 லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காரு. சீக்கிரமாக அங்கே வீடு கட்டிட்டு குடியேற போகிறாராம். அங்கேருந்து அவர் இருக்கிற இடத்துலேருந்து அயோத்தியா கோயிலுக்கு போகிறதுக்கு தினமும் 15 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் தான் ஆகுமா. ஸோ சீக்கிரமாக அவர் அங்கே குடியேற போகிறாராம். அவரே அங்கே போகிறதுனால அந்த புனித பூமியோட விலை இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடவே சேர்த்து நம்மளோட தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாராக இருக்கிற நம்ம ரஜினிகாந்த், அவங்க ஒய்ஃபு, அப்புறம் தனுஷ் எல்லாருமே கும்பாபிஷேகத்தை நேரில் பார்க்க கிளம்பி போயிட்டுருக்காங்க.